வணக்கம் சொந்தங்களே. ஒவ்வொரு கதையும் ஒரு புதிய சிந்தனை. இன்று உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி அபிக்ஷா நேதாஜி. நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோன்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன கதைன்னு பார்த்துருவோமா? இது முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு ரொம்பவே அழகான கதை. ரொம்ப ஒரு பெரிய கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் வில்வித்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு இருந்தார். தன்னுடைய மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப அழகாகவே வில்வித்தையை சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் குரு என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன பரீட்சை வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஒவ்வொரு மாணவர்களையா கூப்பிட்டு தூரத்தில் மரத்தில் இருந்தக்கூடிய ஒரு புறாவை எய்ம் பண்ண சொல்கிறாரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறாரு, தூரத்தில் இருக்காது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தூரத்தில் இருக்க மரக்கிளைகள் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தூரத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் உள்ள இலைகள் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்க ஒரு சில பேர் புறா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த ஒரே ஒரு மாணவர் மட்டும் எனக்கு அந்த புறாவோட கழுத்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்படி சொன்ன மாணவனை ரொம்ப அதிகமாக பாராட்டுறாரு. மீதி எல்லா கற்றுக்க வந்த மாணவர்களும் குருவை பார்த்து கேட்குறாங்க, நாங்களும் கிட்டத்தட்ட அதான சொன்னோம், ஏன் எங்கள் யாரையுமே நீங்கள் பாராட்டலை, அவரை மட்டும் பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குரு என்ன சொன்னார் அப்படின்னா, வில்வித்தை கற்றுக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை எல்லாமே அந்த புறாவுடைய கழுத்தின் மேலே தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது எக்ஸாம் டைம் வந்துருச்சுல, எல்லாரும் ரொம்ப சீரியஸாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போது உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களால் முடியுங்கிற கான்ஃபிடென்ஸோட நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கதைகள் போட எங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ.